புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று வருகை தரும் பிரதமர் மோடி அஜந்தா சிக்னல் முதல் காமராஜர் சதுக்கம் வரை விமான ரோட் ஷோ மூலம் ஆதரவு திரட்டும் நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் தொண்டர்கள் பேரணியில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முகசுந்தரம், விவரங்கள் என்ன? வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்களில் நடைபெற உள்ள நிலையில் பாரத பிரதமர் மோடி தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். பல்வேறு மாநிலங்களில் பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகிறார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாரத பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை ரோட் ஷோ மேற்கொள்கிறார். பிற்பகல் 12:20 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து புறப்படும் அவர் மதியம் 3 மணிகளில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் 4:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வரும் அவர் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் முத்தியால்பேட்டை மணிகுண்டு வழியாக அஜந்தா சிக்னலுக்கு வருகிறார். அங்கிருந்து அவர் ரோட் ஷோ மேற்கொள்கிறார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அவர் ரோட் ஷோ மேற்கொள்ள நிலையில் பொதுமக்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்கிறார். இதில் 30,000 பேர் பங்கேற்க உள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் அங்கு கலந்து கொள்ள உள்ளனர். இதன் காரணமாக புதுச்சேரியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி நகரம் முழுவதும் மத்திய பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அதனால் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்ந்த கட்டங்களில் இருந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பிரதமர் வருகை காரணமாக லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் எம்ஜி ரோடு, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவர் சரியாக 4:15 மணி அளவில் இந்த ரோட் ஷோ நிகழ்வில் பங்கேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.